இந்த பாலம் வந்துட்டு பிரிட்டிஷ் காலத்திலே கட்டின பாலம், இங்கிலீஷ்காரன் கட்டினது. ஆனால் இந்த நம்ம மோடி அவர்கள் வந்து கதை விட்டுருக்குறாரு இந்த மீட்டிங்கில், இந்த பிரிட்ஜ் வந்து குஜராத்திக்காரன் கட்டியிருக்கிறான்னு சொல்லி. இது வந்து இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு வெர்டிக்கல் பிரிட்ஜ், செங்குத்து பிரிட்ஜு வந்து 2 கிலோமீட்டர் நீளம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரிட்ஜை ஓப்பன் பண்ணுற பற்றி தப்பு கிடையாது, டெவலப்மெண்ட் கண்டிப்பாக வேணும் நாட்டுக்கு, ஏன்னா அது ஒரு க்ரூஷியல் ஏரியா அந்த இடத்துல. ஆனால் இப்போ வந்து இவங்க வந்து என்னமோ இந்த கவர்மெண்ட்டில் தான் வந்து எல்லாம் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா மோடிக்கு ஒரு கைராசின்னு நினைக்கிறேன். இந்த பாம்பன் பிரிட்ஜு இப்போ வந்து அன்றைக்கி திறந்த உடனே அது அப்போவே ரிப்பேர் ஆகிடுச்சம்மா, அவர் இருக்கிற நேரத்துலேயே ரிப்பேர் ஆகிடுச்சம்மா. எனக்கு வந்து என் கிருஷ்ணர் வந்து 2023 சொன்னார், இவன் வந்துட்டு அழிக்கப்பட வேண்டியவன், அதனால இந்த மக்கள் இவனை தேர்ந்தெடுத்தால் வந்துட்டு இந்தியாவே கஷ்டப்பட போகுது, கஷ்ட காலங்கள் வரப்போகுது. அதனால இந்த பாம்பன் பிரிட்ஜுக்குன்னு இதெல்லாம் ஒரு அபசக்கனம். இப்போ எதுக்கு வந்து பாம்பன் பிரிட்ஜை ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு, அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்குது, அதுக்காக இந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை பிடிச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு இப்போ வந்து அதிமுகவோட அலையன்ஸ் போடுறதுக்கு அந்த இருக்க மந்திரிகள், ஏன்னா எல்லாருமே ஊழல் பண்ண வந்தான், எவனுமே யோகி சிகாமணி கிடையாது. அதனால அந்த அவங்கள வந்து மிரட்டுறது. இந்த அதிமுகவில் இருக்கவங்க இப்போ எல்லாருமே என்னென்னா பிஜேபிக்கு எதுக்கு ஜால்ரா அடிக்கிறேன்னா, அங்கே 99% ஊழல். நான் கட்சிக்காரங்களை சொல்ல மாட்டேன், அந்த பதவியில் இருந்தானுங்க பாருங்க, மந்திரி இவனுங்கெல்லாம் எல்லாருமே ஊழல் பண்ணிட்டு இப்போ வந்து பிஜேபி அதை வச்சுட்டு அவங்கள மிரட்டிட்டு இருக்காங்க, நீ வந்து அலையன்ஸ் போடு. வணக்கம். 6 ஏப்ரல் 2025 ராமேஸ்வரத்தில் புது பாலம் ஒன்று வந்து பாம்பன் பாலம் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்கம்மா. 6ஆம் தேதி வந்து மோடி அவர்கள், நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தார். சுமார் வந்து 550 கோடியிலேருந்து 700 கோடின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? அந்த பாலம் வந்துட்டு பிரிட்டிஷ் காலத்திலே கட்டின பாலம். ஆக்சுவலி 1913 முடிஞ்சு 1914 பிரிட்டிஷ் கவர்னர் வந்து ஓப்பன் பண்ணார். மெட்ராஸ் இதோட கவர்னர், மாநிலத்தோட கவர்னர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் 111 வருஷம் சேவை பண்ணியிருக்குது அந்த பிரிட்ஜு, இங்கிலீஷ்காரன் கட்டினது. ஆனால் இந்த நம்ம மோடி அவர்கள் வந்து கதை விட்டுருக்குறாரு இந்த மீட்டிங்கில், இந்த பிரிட்ஜ் வந்து குஜராத்திக்காரன் கட்டியிருக்கிறான்னு சொல்லி. அதில் நிறைய ஊடகங்கள் அதை பற்றி ட்ரோல் பண்ணி, இந்த அளவுக்கு இவர் இப்படி புருடா விட்றாரு, இது வந்து கட்டினது வந்து இங்கிலீஷ்காரன், இது பிளான் போட்டது அவங்க, இது வந்து எப்படி குஜராத்தி கட்டினான்னு சொல்லிட்டு கதை விடுறாருன்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணியிருக்கான். மோடி அவர்களுக்கு புரிஞ்சுக்கணும், ஃபஸ்ட்டு வந்து இந்த காலத்தில் வந்து டிஜிட்டல் மீடியா உலகமே நம்ம கையில் இருக்குது. அப்போ இந்த உலகமே நம்ம கையில் இருக்கும்போது எதானாலும் டப்பு நாங்கள் போட்டு கேட்டோன்னா பதில் கொடுக்குது. அப்போ வந்து அவர் வந்து இவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக வந்துட்டு இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் பண்ணுறாங்க, ரொம்ப கேவலம். ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் வந்து 550 கோடி ப்ளஸ் 700 கோடின்னு சொல்கிறீங்களா, ஒவ்வொரு இதுலேயும் வெவ்வேறு வேல்யூ தான் போட்டிருக்காங்க. இது வந்து கரெக்டாக எதுன்னு தெரியல. ஒருத்தர் 550 சொல்கிறாங்க, ஒரு இடத்துல 600 கோடின்னு சொல்கிறாங்க, ஒரு இடத்துல 700 கோடி சொல்கிறாங்க. இது ஆக்சுவல் இது அந்த கான்ட்ராக்ட் எடுத்தவனும் இந்த கவர்மெண்ட்டுக்கு தான் இது நிஜமாக புரியணும். இதை வந்து ஆக்சுவலி கரெக்டாக போடணும், இதே தப்பு. அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து எதுவுமே இந்த கணக்குகள் சரியாக இல்லைன்ட்டு இது ஒரு கணக்கு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் இந்த அரசாங்கம் யாரானாலும் இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே நிறைய பொய் பிரச்சாரங்கள் பண்ணுறாங்க. இது வந்து இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு வெர்டிக்கல் பிரிட்ஜ், செங்குத்து பிரிட்ஜு வந்து 2 கிலோமீட்டர் நீளம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வந்து பிரிட்ஜை ஓப்பன் பண்ணுற பற்றி தப்பு கிடையாது, டெவலப்மெண்ட் கண்டிப்பாக வேணும் நாட்டுக்கு, ஏன்னா அது ஒரு க்ரூஷியல் ஏரியா அந்த இடத்துல, இந்த கப்பல்கள் எல்லாம் போகிறதுக்கு. ஆனால் இப்போ வந்து இவங்க வந்து என்னமோ இந்த கவர்மெண்ட்டில் தான் வந்து எல்லாம் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா மோடிக்கு ஒரு கைராசின்னு நினைக்கிறேன். தட் இஸ் என் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு ஈவில் வந்து கெட்டவன் சொல்லியிருக்கிறார். ஆனால்
இது கடவுள் தான் வந்து சாட்சி கொடுக்கணும். ஏன்னா பார்க்குறோம்ல, ஆமாம் ஒரு சில கை ராசின்னு சொல்லுவாங்க. ஆமாம் இந்த மனுஷன் தொட்டது எல்லாமே எங்கே பார்த்தாலும் விளங்கலை. தட் இஸ் நீங்கள் பாருங்கள், அந்த மகாராஷ்டிராவில் சிவாஜி அந்த சிலையை திறந்தார், எவ்வளோ கோடி ரூபாய் செலவு பண்ணி. அது அப்படியே தொப்பக்கடான்னு விழுந்துருச்சு. இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கு முன்னாலே விழுந்து அப்போவே எல்லோரும் சொன்னாங்க இது ஒரு கெட்ட சகுனம்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த அட்டல் சேத்துன்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜு சி மேலே அதே பாம்பேயில் கட்டினாங்க, எவ்வளோ கோடி ரூபாய் செலவு பண்ணி. அதில் அப்படியே பார்த்திங்கன்னா விரிசல் விட்டுருக்குது. இப்போ வந்து நம்ம தனியார் எதுனா ஒரு கட்டிடத்தை கட்டி ஒன்றும் இல்லை, ஒரு சாங்ஷனுக்காக போகும்போது என்னக்குது லொல்லு பேசுவானுங்க இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இதெல்லாம். அப்போது நீங்கள் கட்டுறது நீங்கள் பண்ணுறதுலாம் எந்த லட்சணத்தில் இருக்குதுன்னா இதை கேள்வி கேட்குறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க ரியலைஸ் பண்ணணும், எங்கே தவறு நடந்தாலும் உடனே மக்களுக்கு தெரிய வருது. சூழ்நிலையில் கண்டிப்பாக எல்லாமே வெளியே வருது. அதில் இவங்க நினச்சிக்க வேணாம், வந்துட்டு இந்த பூனை நினச்சிக்க மாட்டான், கண்ணை மூடிட்டேன்னா உலகமே தூங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இப்போ மோடியோட கதை. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து ஜனவரி 22 இந்த ராமர் கோயிலே ஒரே பெருசாக ஓப்பன் பண்ணாங்க. நான் அப்போ கூட சொன்னேன், கிருஷ்ணர் கேட்டார், ராமர் வந்து கோயில் கேட்டானான்னு சொல்லிட்டு கேட்டார். நான் சொன்னேன் அந்த கேள்வி போய் மோடிக்கிட்ட கேள்வி என்ன கேட்காதன்னு சொன்னேன். கிருஷ்ணருக்கு எனக்கு வாக்குவாதம் நடந்தது. அப்போ வந்து அந்த கோயிலை திறந்தாங்க, அது எவ்வளோ ஒரு 3000 கோடி ஏதோ செலவு பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கூட ஆகிறதுக்கு முன்னாலே அது வந்து மலையில் தண்ணியெல்லாம் ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து அதை சொன்னாங்க, டாட்டா அவங்க கட்டினாங்களோ எல்என்டி கட்டினாங்களோ அதான் எல்லாமே ஏதோ ஒரு கதை விடுவாங்க. அப்போ வந்து அப்பேற்பட்ட அவ்வளோ இது பண்ணி பார்த்த ஒரு கட்டிடம் அதுலேயே ஒழுகுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் அயோத்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அந்த சவுறு அப்படியே விழுந்துருச்சு அந்த மலைக்கு. அப்போ வந்து இவங்கெல்லாம் நம்மள ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட்டுன்னு கேட்பானுங்க. இந்த நம்ம இப்போ காலேஜோ இல்லாட்டி வீடோ ஹாஸ்பிட்டலோ ஹோட்டலோ கட்டினான்னா இந்த அரசாங்கத்துலேருந்து வருவானுங்க ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட். அதே அந்த பில்டிங் நல்லா இருக்குதோ நல்லா இல்லையா பணம் கொடுத்தா ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்துடும். ஆனால் நிஜமாகவே ஒழுக்கமாக இருக்கிறத உன்னோட பில்டிங்கு பணம் கொடுக்காட்டி ஸ்டெபிலிட்டி சரியாக இல்லைன்னு சொல்லிடுவான். அப்போ வந்து ஒரு பிரதம மந்திரிக்கே ரொம்ப அசிங்கம். ஒரு நாட்டோட பிரதம மந்திரி வந்து இதெல்லாம் பார்க்கணும். அப்போ நீ என்ன குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறியோ இல்லை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் பண்ணுறியோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வருஷம் இந்த மே எலெக்ஷனுக்கு முன்னால் டைமில் இந்த பீகாரில் நிறைய புது புது பிரிட்ஜஸ் எல்லாம் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டனல் ஒன்று கட்டினது அதுவுமே அங்கே வந்து ஒரு விழுந்துருச்சு. அப்போ வந்துட்டு இந்த மோடிக்கு என்ன கைராசின்னு பார்த்தீங்கன்னா மோடியோட கைராசி வந்து ஒரு நம்ம எல்லாரும் பார்ப்போம், எல்லாருமே பேசுவோம் இல்லைன்னா பிரைம் மினிஸ்டர் இருந்தால் அவர் என்ன விதி விலக்கா கிடையாது, அவன் மனுஷன் வந்து வகையில். இது வந்துட்டு நீங்கள் அந்த பிஜேபிக்காரங்களை கேளுங்க, அது ஒன்றும் அப்படியே வாயே திறக்க மாட்டாங்க, அதை பற்றி ஒன்றுமே பேச மாட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பாம்பன் பிரிட்ஜு இப்போ வந்து அன்றைக்கி திறந்த உடனே அது அப்போவே ரிப்பேர் ஆகிடுச்சம்மா, அவர் இருக்கிற நேரத்துலேயே ரிப்பேர் ஆகிடுச்சம்மா. அப்போ வந்து நிறைய ஊடகங்கள் அதை பற்றி நக்கல் சொல்ல முடியாது, உண்மை நடந்தது ஆயிரக்காட்டி வந்து பேசினாங்கன்னா நக்கல்னு சொல்லலாம். இது வந்து உண்மையாகவே நடந்தது. அப்போ வந்து அவரோட கைராசி. இது எதுக்கு நான் அதை பேசுகிறேன்னா, எனக்கு வந்து என் கிருஷ்ணர் வந்து 2023 சொன்னார், இவன் வந்துட்டு அழிக்கப்பட வேண்டியவன், அதனால இந்த மக்கள் இவனை தேர்ந்தெடுத்தால் வந்துட்டு இந்தியாவே கஷ்டப்பட போகுது, கஷ்ட காலங்கள் வரப்போகுது. அப்போ நான் வந்து கிருஷ்ணர்கிட்ட எப்போ சண்டை போடுவேன், ஏன் கிருஷ்ணா நீ இவ்வளோ சொல்லி அப்போ ஏன் அவனை பிரைம் மினிஸ்டர் ஆக்குன, அப்போ நீ அவனை பிரைம் மினிஸ்டர் ஆக்கி இருக்கக்கூடாதுல்ல. அதுக்கு வந்து அந்த கிருஷ்ணரும் ஒரு பதில் கொடுத்தாரு, காளிக்கும் ஒரு பதில் கொடுத்துச்சு. என்னென்னா அவன் வந்து அந்த நேரத்தில் வந்து அவன் புண்ணியம் வந்து கீழே இருந்துச்சு, பாவம் மேலே இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பாவம் கீழே வந்து புண்ணியம் மேலே ஏறிச்சு, அதெல்லாம் இப்போ அவனை அழிக்க வேண்டியது. ஏன்னா இதெல்லாம் எக்ஸாம்பிள் நம்ம இதுலேயே புராணத்துலேயே பார்த்துருக்கோம். ஒரு சிலர் வந்துட்டு கடவுள்கிட்டயே அனுகிரகம் வாங்கிட்டு நம்ம கடவுள் மேலேயே தலை வைக்கிறது கையை வைப்ப பார்ப்பாங்க. இது வந்து நம்ம நிறைய புராண கேரக்டர்ஸில் பார்த்துருக்கோம். அப்போ வந்து அந்த மாதிரி தான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, மோடியும் அந்த மாதிரி ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் சொல்வார் சொன்னார் என்கிட்ட இந்த மாதிரி மோடி பிரதம மந்திரி ஆனதுலேருந்து 11 வருஷம் பாடு
எல்லா இடத்துல ஏதோ ஒரு பூகம்பம், ஏதோ ஒரு இது, நம்ம இயற்கை மாநிலம் சீற்றம். ஏதோ ஒரு இயற்கையோட சீற்றம் சீற்றம் காட்டிகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய சீற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சீஃப் மினிஸ்டர் ஆன உடனே குஜராத்தில் ஒரு பெரிய பூகம்பம் வந்துச்சு. பெரிய பூகம் வந்து எவ்வளோ பேர் இறந்துட்டாங்க. இப்போ என் ஃப்ரெண்ட் கீதம்மா கூட போயிருந்தாங்க அங்கே போய் சேவை பண்ணுறதுக்கு. ரொம்ப ரொம்ப இதாக மோசமாக இருந்துச்சாமா. அப்போ வந்து கடவுள் எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளுக்கு காட்டுறாரு. ஆனால் நம்ம தான் அதை புரிஞ்சிக்காம என்னமோ அப்படிமோ ஒடின்னு இந்த மக்கள் இந்த ஒரு சிலர் இப்போ வந்து நம்ம பொருளாதாரம் இது வந்து கோவிட் மேலே பழிய போட்டோம். கோவிட் மேலே மெயின் ப்ராப்ளமே கிடையாது. 2014 நம்மளோட ஜிடிபி கம்மியாயிட்டு வந்துட்டு பொருளாதாரம் மோசமான நிலைக்கு வந்தாச்சு. அது வந்து அந்த டிமானிட்டைசேஷன், இந்த பண மதிப்பு இது குறைச்சப்போ அது ஒரு தடவை எஃபெக்ட் ஆச்சு. அது ஏன்னா அது வந்து அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ ரொம்ப மோசமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஓகே, அப்போ மோடியோட ஒரு சில இந்த என்எஸ் ப்ரோக்ராம்ஸோ இல்லாட்டி பாலிசிஸ் எல்லாமே, எக்கனாமிக் பாலிசிஸ் எல்லாமே நீங்கள் பர்சன்டேஜ்னு பார்த்தா 95% எல்லாமே ஃபெயிலியர். சும்மா வாய் பேசுவார், ஏதோ சடனாக ஒரு புதுசாக ஒரு பேரை கொடுப்பாரு. இப்போ இந்த பேட்டி படாவோ பேட்டி பச்சாவோ சொல்லுவார், இல்லை மேக் இன் இந்தியா சொல்லுவார். அதெல்லாம் அந்தந்த ஒரு மாதத்துக்கு அதுக்கப்புறம் அதை மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன $5 trillion எக்கானமின்னு சொல்லுவார். இதெல்லாம் வந்துட்டு தானாகவே ஒரு எக்கானமி க்ரோ ஆகும். ஏன்னா வெலை இதை ஏறும்போது இந்த இதெல்லாம் இப்போ வந்து இந்த ஜிஎஸ்டியை வச்சு அப்படி இது நாங்கள் வந்து இவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டோம், இவ்வளோ டேக்ஸ்னா இட் இஸ் நாட் அ பாசிட்டிவ் கலெக்ஷன். இப்போ வந்து அந்த ஜிஎஸ்டியால் பணம் பிடுங்குறதெல்லாம் இது வந்து விலைவாசி ஏறினதால அப்போ நீ 28% போடும்போது அது மேலே 28% போகும்போது உனக்கு டெஃபினட்டாக கலெக்ஷன் ஜாஸ்தி தான் ஆகும். அப்போ நீ வந்து ஒரு டேக்ஸ் எடுக்கிற, நீ வந்து ஒரு 5-6 இது 5% இருக்குது, 15% இருக்குது, 12% இருக்குது, 8% இருக்குது, 18% இருக்குது. எந்த ஒரு நாட்டிலையும் ஜிஎஸ்டி அப்படி இல்லை. ஓகே, அப்போ வந்து இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் மோடிக்கு வந்து எக்கானமின்னா என்னென்னு தெரியாது. அதுக்கு கூட சேர்ந்து அந்த ஒரு இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அந்த அம்மா மாதிரி ஒரு அகங்காரம் பிடிச்ச ஒரு பெண் இது மந்திரி நம்ம யாருமே பார்த்ததில்லை. என்னோட இந்த இவ்வளோ வருஷ காலத்தில் நான் எவ்வளோ இது பார்த்துருக்கேன். யாருமே இந்த பொம்பளையாட்டு திமிர் பிடிச்சி பேசல. ஏன்னா அவங்க வந்துட்டு மக்களோட கஷ்டம் தெரிஞ்சால் தானே. எப்படியோ ஓசியில் பதவி வந்துருச்சு. அப்போ வந்து இவங்க வந்து நிஜமாகவே அந்த பதவிக்காக கஷ்டப்பட்டு போய் மக்கள் மத்தியில் போய் ஓட்டு வாங்கியிருந்தா மக்களோட கஷ்டம் அதுக்கு புரியும். இது ஏதோ சும்மா அப்படியே ஏசி ரூமில் உட்காந்துட்டு தான் அதுக்கு வந்து அவ்வளோ ஒரு திமிர், அவ்வளோ ஒரு திமிர், அது நல்லதுக்கே கிடையாது. இப்போ அதுக்கப்புறம் என்ன பழிய போட்டாங்க, கோவிட்வால் தான் நம்மளோட பொருளாதாரம் இதாகிடுச்சுன்னா அதுவுமே போய் பொருளாதாரம் ஒரு பக்கம் இருக்கு. அதுக்குள்ளாரியே நம்ம பொருளாதாரம் 2019 பட்ஜெட்லேயே சரிவு ஆயாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் 20 அப்படியே எல்லாமே சரி. அதுக்கப்புறம் சரி கோவிட்க்கு அப்புறம் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் டைமில் இந்த பட்ஜெட்லேயும் எதேதோ அனௌன்ஸ் பண்ணாங்க. நாங்கள் வந்து இது ஸ்டிமுலஸ் கொடுக்குறோம் இவங்களுக்கு, எம்எஸ்எம்இஸ் எல்லாம் சொன்னாங்க. தவிர்த்துட்டு இவ்வளோ கோடி, தட் இஸ் நான் வந்து கரெக்டாக அமௌண்ட் சொல்ல. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 கோடி கொடுக்குறேன்னு சொன்னால், இல்லை 10 லட்சம் கோடி கொடுக்குறேன்னு சொன்னால் அதை வந்து டிஸ்ட்ரிபியூட்டே பண்ணல. நீ எவ்வளோ மக்களுக்கு கொடுத்த அந்த சிறு தொழில் குறு தொழிலுக்குன்னா அதோட டேட்டாவே வராது. அது யாருன்னா கேட்டால் அந்த பப்ளிக் படக்குன்னு கோவம் வரும். ஏன் உனக்கு அந்த கோவம்? நீ வந்து ஒரு பப்ளிக் லைஃப்பில் இருக்கும், உனக்கு சாந்தம் இருக்கணும். என்னமா அந்த அம்மாவுக்கு என்னன்னா ஒரு இது தான் ஒரு பெரிய மந்திரி வந்து கொம்பு முளைச்சிருக்குன்னு. ஆனால் அதே மக்கள் திருப்பி உங்களை அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா உங்களுக்கு தெரியல. இந்த அரசியல்வாதிகளுக்கும் இந்த பதவியில் இருக்கவங்களுக்கும் இந்த ஆஃபீஸர்ஸ்க்கு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த சேரில் போய் உட்காந்துட்டா அந்த மக்களோட கஷ்டம், மக்களோட வலி, மக்களோட உணர்வுகள் அவங்களுக்கு தெரியறதில்ல. அவங்க நினச்சிக்கிறாங்க அவங்க தான் பெரிய மேதாவிங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, அதுதான் நான் இப்போ கிருஷ்ணகிட்ட சொல்வேன், நீ இவ்வளோ பேசுறீல்ல, அப்படி ஏன் நீ வந்து அவனை ஜெயிக்க வைக்கிற இந்த மோடியை? அப்போ கிருஷ்ணன் என்ன சொன்னால், நீ போய் கண்டெஸ்ட் பண்ணுன்னு சொன்னார். ஆனால் நீ உங்கள் எல்லாத்துக்கிட்ட நான் சொன்னேன், ஆனால் நம்மக்கிட்ட அந்த மாதிரி பெரிய காசு இல்லை. அந்த நேரத்தில் நம்மளுக்கு வேறு பிரச்சனைகள் ஆகிய நம்ம நிற்கல. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பதில் கொடுத்தாங்க. அந்த வாரணாசி காசி மக்கள் வந்து 5 லட்சம் இது இருந்தது. ஓகே, 1.5 லட்சத்துக்கோ எதுக்கோ வந்துருச்சு அந்த மார்ஜின். அப்போ 3 லட்சம் பேப்பர் உன்னை வந்து நிராகரிச்சிருக்காங்க. அந்த உண்மை எந்த ஊடகமும் பேசுறதில்ல. ஓகே,
அப்போ வந்துட்டு கடவுள் சொல்கிறாரு, இவங்களை தேர்ந்தெடுக்காதீங்க, இவங்களை தேர்ந்தெடுத்தா இயற்கையின் சீற்றம் வரும்னா அது நடக்குது, நம்ம பார்க்குறோம். ஆனால் யாருமே அதை புரிஞ்சிக்கிறது இல்லை. அதில் மக்கள் மேலேயும் தவறு இருக்குது. ஆனால் இந்த தடவை காசி யூபி மக்கள் ஓரளவுக்கு பதில் கொடுத்துருக்காங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த இவிஎம்ஸை வச்சு மேனிப்புலேட் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே குறுக்கு வலி, குறுக்கு புத்தி. அதில் இந்த பாம்பன் பிரிட்ஜுக்குன்னு இதெல்லாம் ஒரு அபசக்கனம். இப்போ எதுக்கு வந்து பாம்பன் பிரிட்ஜை ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு, அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்குது, அதுக்காக இந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை பிடிச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு இப்போ வந்து அதிமுகவோட அலையன்ஸ் போடுறதுக்கு அந்த இருக்க மந்திரிகள், ஏன்னா எல்லாருமே ஊழல் பண்ண வந்தான், எவனுமே யோகி சிகாமணி கிடையாது. அதில் அந்த அவங்கள வந்து மிரட்டுறது என்னன்ட்டு, நீ எனக்கு அலையன்ஸ் போடாட்டி நான் உன் மேலே ரெய்டு போடுவேன், இடி ரெய்டு போடுவேன். இப்போ ஒன்றும் இல்லை, 2 நாளுக்கு முன்னால் KN நேரு, அது வந்து திமுக. இப்போ வந்து திமுகவை ஒரு இடத்துல எப்படியானா நாட் தட் இவங்கெல்லாம் யோகியமானவங்க கிடையாது, இவங்க யோகியமானவங்களாக இருந்து இவங்க ரெய்டு விட்டாங்கன்னா தைரியமாக பேசலாம். யாருடா நீ வந்து என்னை ரெய்டு விடுறதுக்கு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து அப்போ வந்து இந்த அரசியல்வாதிகளும் யாரை நம்ம தேர்ந்தெடுக்கோம், இந்த ஊழல்வாதிகளை தான் நம்மளும் தேர்ந்தெடுக்கோம். தவறு மக்கள் மேலேயும் இருக்குது. அதில் இந்த மோடியோட கைராசின்னு ஒன்று எடுத்தான்னா அது என்ன கைராசி சொல்லுவாங்க, அந்த என்ன நார்வாய் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இந்த இல்லை இந்த தமிழ் சினிமாவில் பொய்யே பேசுகிறது என்னடா இந்த வாய் நார்வாய் ஏதோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பிஜேபிக்காரங்க வந்து இந்த மோடிக்கு வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. என்னோட நம்பிக்கை வந்து கிருஷ்ணர் வந்து தேவையில்லாமல் பேச மாட்டார். ஆகையால் ஏதோ ஒன்று, தட் இஸ் ஒரு மாற்றம், ஏதோ ஒரு மாற்றம் வரணும். அந்த மாற்றம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு நல்ல அரசியல்வாதிகள் நாட்டுக்கு வந்தோன்னா நல்லது நடக்கும், நம்ம நாடு செழிப்பாக போகும். ஏன்னா நம்மளுக்கு நிஜமாகவே நம்ம நாட்டில் நிறைய வளங்கள் இருக்கிறது, ரிசோர்ஸஸ்ஸு இதெல்லாம். ஆனால் என்ன ஆகுது, இந்த அரசியல்வாதி, இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு, மற்றவங்க எல்லாருமே ஊழல் 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 சொல்லி அந்த நாட்டை அப்படியே இந்த இது சொல்லுவாங்க, இப்போ கரையான் எப்படி கரைச்சி திங்குதோ அந்த மாதிரி இவங்களும் நாட்டை வந்து கரைச்சி திங்குறாங்க. அதில் மக்கள் மத்தியில் தான் இந்த மாற்றங்கள் வரணும். தட் இஸ் இந்த பைத்தியக்காரங்களாட்டம் இந்த போடுவாங்க மோடி ஹர் ஹர் மோடி. நீங்கள் ஹர் ஹர் மகாதேவ் சொல்கிறது சிவனுக்கு, ஆனால் ஹர் ஹர் மோடி சொல்கிறேன். நீங்கள் என்ன சிவனோடைய மோடியை கம்பேர் பண்ணுறீங்க? இப்போ இந்த ஈஷாக்காரனவங்கெல்லாம் வந்து அதை சிவா சிவான்னு சொல்லி, இதை விட பைத்தியக்காரத்தனம் வேறு எதுவும் கிடையாது. இவங்க எல்லாருமே மனிதர்கள் தான். இவங்க எல்லாருமே யாருமே பெரிய யோகிய சிகாமணிகள் இவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய கோயில் கட்டணும்னா அதுமே தவறு. இப்போ தமிழ்நாட்டில் நிறைய மக்கள் வந்துட்டு ஒரு காலத்தில் வந்து இந்த குஷ்புக்கு கோயில் கட்டினாங்க. இதை விட கேவலம் வேறு எதுவும் கிடையாது. ஓகே, இதெல்லாம் கேவலம். ஆக்சுவலி மக்களோட பைத்தியக்காரத்தனம், இந்த பகுத்தறிவு எந்த அறிவும் இல்லாதவங்க அவங்க போய் இப்படியெல்லாம் செய்வாங்க. அதில் நான் வந்து சொல்கிறது, இந்த பிரிட்ஜஸ்ஸு, இந்த பில்டிங்ஸு, இந்த ஸ்டாச்சூஸு, இந்த டனல்ஸு, இதெல்லாம் எங்கெங்கே போய் மோடி திறந்து வச்சாரோ கோயில்கள் எல்லாமே ஏதோ ஒரு அப்படியே ஒரு கேள்விக்குறி பிரச்சனையோடு இருக்கிறது. ஆகையால அபசக்கனம் தான், இதெல்லாம் அபசக்கனம் தான். ஆனால் இந்த மக்களுக்கு அது உணர தெரியல. கடவுள் சொல்கிறாரு பைத்தியக்காரங்களான்னு சொல்லி. ஒன்றுமில்லை. இப்போ இந்த சிம்பிள் இது, இப்போ வந்து இந்த அமெரிக்கா வந்து இந்த முஸ்லீம் நாடுக்கு மேலே நேற்று நைட் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து அவங்க சாமி பேரை சொல்லிட்டு, ஆனால் மேலே கடவுள் என்ன சொல்ல, அறிவு கற்றவங்களா, ஏன்னா ஒரே ஆள் தாண்டா, ஒரே பேர் தான், வெவ்வேறு பேர் நீங்கள் குடிச்சிருக்கீங்க, தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த மத பேரை சொல்லி கடவுள் பேரை சொல்லி ஒவ்வொருத்தரும் அழிச்சிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க பாரு, இதுதான் இது. அதனால் மக்கள் இது உணர்ந்து இது செய்யணும். இப்போ அரசியல்வாதிங்க தான் அந்த புது ஃப்ளைஓவராக இருக்கட்டும்மா, பாலமாக இருக்கட்டும், அரசியல்வாதிங்க தான் வந்து ஓப்பன் பண்ணு எதோ விதிவிலக்கு இருக்குங்களா? இல்லை இந்த பாமர மக்கள் ஏழை பையன் ஒரு வயசானவர் இத்தனைக்கும் வந்து பழங்காலமாக வந்து பார்த்துட்டு இருப்பார் இந்த ஊருக்குள்ள எல்லாம், அவங்கள வச்சு ஓப்பன் பண்ணலாம்ல. அது வந்து அது ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆட்சியில் கூட? அந்த காலத்தில் ஊர் பஞ்சாயத்துன்னு இருந்துச்சு. இந்த ஊர் பஞ்சாயத்தில் அந்த ஊரில் இருக்க ஒரு பெரிய வயசானவங்கள, தட் இஸ் வசதியானவங்களும் இருப்பாங்க, வயசானவங்களும் இருப்பாங்க, கொஞ்சம் அவங்கள வச்சு தான் ஒரு பஞ்சாயத்து நடத்துவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த கோர்ட்டில் நம்மளுக்கெல்லாம் பஞ்சாயத்து உடனே ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குது? இப்போ எவனா ஒருத்த வந்து இந்த கோர்ட் ஏறினா அந்த குடும்பமே அழிஞ்சு போயிடும். இப்போ எவ்வளோ பேர் நம்ம கிட்ட வந்து அழுகுறாங்க,
எங்கள் வீட்டு பஞ்சாயத்து, இந்த பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்துன்னு. நம்ம வந்து ஒரு 10 நாள் ரொம்ப போனால் ஒரு மாதத்தில் தீர்த்து கொடுக்குறோம். ஓகே, நம்ம வந்து 5 பைசா யார்கிட்ட வாங்குறல. ஆனால் இந்த கோர்ட்டுக்கு போனால் இந்த வக்கீலுக்கு பல லட்ச ரூபாய் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கோர்ட் படிக்கட்டை ஏறி 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 அந்த குடும்பமே அழிஞ்சு போயிடும். இது நம்ம கண்ணால் நானே பார்க்குறேன். தட் இஸ் என்னோடய வாழ்க்கையில் நான் பார்த்தேன்னா ஒரு 25 வருஷம் கோர்ட்லேயே வேஸ்ட்டாக போயிருக்குது. நேற்று நைட்டு கடவுள்கிட்ட அதான் சண்டை, ஏன்டா என்னை இப்படி பண்ணிகிட்ருக்குறேன், இந்த கோர்ட்டு இது நான் எவ்வளோ வேலை பார்க்குறதால. நான் நிஜமாகவே நிறைய வேலை பார்ப்பேன். ஆனால் இந்த கோர்ட்டால் நம்மளால் ஒரு வேலையும் பண்ண முடியறதில்ல. அப்போ வந்து இந்த கோர்ட்டில் என்ன பாசிட்டிவ் ஒரு ஜட்ஜ்மெண்ட்னா ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கணும். இப்போ வந்து இது இங்கே என்ன பேசணும் நம்மனா, இது வந்து நேற்று வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு. இந்த கவர்னரோட அவரோட என்ன சொல்கிறது வேலையில் எப்படி அவர் வந்து எல்லாமே இந்த பில்ஸ் எல்லாம் நிறுத்தி வைக்கிறாங்கன்ட்டு. இப்போ வந்து நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரைட் ராங்குன்னு சொல்ல வரல. ஒரு கவர்மெண்ட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட்டு ஏதோ ஒரு மசோதாக்கள் போடுறாங்க, பில்ஸ் பாஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த பில்ஸ் வந்துட்டு இந்த கவர்னர்கிட்ட போய் இது வேணும், அவர் வந்து அதை இல்லை அவர் வந்து அதை பாஸ் பண்ணணும், அதை பில் செக் சைன் பண்ணணும். பட் என்ன பண்ணுறாரு இப்போ இந்த பிஜேபி கவர்மெண்ட்டில் இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரவியை பற்றி பேசலாம், ஆர்என் ரவி. இந்த ஆர்என் ரவி வந்து என்ன பண்ணுறாரு, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மசோதா அப்படியே கடுப்பில் வச்சுருக்காரு. ஒன்று வந்து நீட்டு, அதுக்கப்புறம் இந்த ரம்மி. இந்த ரம்மியால் எவ்வளோ குடும்பங்கள் அழியிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு தெரியல. ஆனால் இந்த ரம்மி நடத்துகிற ஆளுங்கள்லாம் போய் அந்த அயோக்கியன்கள்லாம் போய் இந்த கவர்னரை போய் பார்த்து ஏதோ பொட்டி கொடுத்துருப்பானுங்க. பொட்டி கொடுக்காட்டி எவனும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. எவனும் இல்லை எல்லாம் பேசுகிற அளவுக்கு தான். நாங்கள் ஊழலை ஒழிப்போம், ஊழல இதை பார்ப்போம் வைப்போம் சொல்கிறதெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னால். அதுக்கப்புறம் அவங்க தான் முதல் பெரிய ஊழல்வாதிகளாக இருப்பாங்க. அப்போ வந்து இந்த ரம்மி இதால் எவ்வளோ குடும்பங்கள் அழியுது. நாட் தட் வந்து நான் டிஎம்கே கவர்மெண்ட் பெரிய யோகியமானவங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க குடும்பங்களும் நிறைய பேர் இந்த ரம்மி இந்த ஊழலில் இருக்காங்க. பட் அட்லீஸ்ட் அந்த ஒரு பில்லை பாஸ் பண்ணாங்க, அதை நம்ம பாராட்டணும். நம்ம வந்துட்டு எல்லாமே குத்தம் சொல்லக்கூடாது. ஓகே, அதை பாஸ் பண்ணியிருந்தாங்க, நீட் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறமேல் இந்த என்ன சொல்கிறது இந்த யூனிவர்சிட்டிஸ் நம்ம படிக்கிறது, இந்த நிறைய யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து கவர்னர் தான் சான்சலர்னு சொல்லி அது வந்து அந்த ஆள் எங்கேயுமே ஒழுக்கமாக விசியும் போடுறதில்ல, அந்த எந்த ஒரு யூனிவர்சிட்டியும் உருப்படியாக நடக்கிறதில்ல. அப்போ வந்து அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒரு பில் பாஸ் பண்ணாங்க, கவர்னர் வந்து சான்சலராக இருக்கக்கூடாது. அப்போ வந்து நேற்று வந்து ஒரு நல்ல ஒரு இது கான்ஸ்டியூஷன் படி இந்த 2 ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட்டில் பெஞ்சுக்கு போய் அவங்க வந்து இந்த கவர்னர் செய்து தப்பு, அதுக்கப்புறம் இந்த டைம்குள்ளார இந்த பில்ஸ் எதனா ஒன்று அனுப்பிச்சா நீ நிராகரிக்கணும் இல்லை பாஸ் பண்ணணும். இது வந்து மக்களால் இந்த மக்கள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் இந்த பில்ஸை வைக்கிறாங்க. அப்போ வந்து இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. கவர்னர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆள் கிடையாது. அவர் வந்து ஒரு ஆளும் கட்சி. இப்போ நேஷ்னல் லெவலில் யார் ஆளும் கட்சி, காங்கிரஸாக இருக்கலாம் இல்லை பிஜேபியாக இருக்கலாம், அந்த கவர்மெண்ட் தான் இந்த கவர்னர்ஸ் அனுப்புவாங்க அவங்களுக்கு வேண்டியால். அப்போ இந்த கவர்னர்ஸ் யாருமே பாசிட்டிவ் இது இல்லை. அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு எப்படி முட்டுக்கட்டை போடுறது இந்த மசோதாக்கள்லாம், அது இதால் எவ்வளோ பாதிப்பு வருதுன்னு அவங்களுக்கு புரியுதா? நல்லா அந்த ராஜ்பவனில் உட்காந்து தின்னுட்டு உட்காந்துருக்காங்க மக்கள் பணத்தை வச்சு. நம்ம இப்போ கட்டுற டாக்ஸில் தானே அவங்களுக்கெல்லாம் நடக்குது. ஆனால் வந்து அவங்களுக்கு அந்த மனசாட்சி, அந்த விஷயத்தில் நம்ம வந்து டிஎம்கேவை பாராட்டணும். என்னென்னா எனக்கு வந்து நான் வந்து தப்புனா தப்பு தான், ரைட்டுனா ரைட்டு தான். அந்த ஒரு விஷயத்தில் டிஎம்கே பார்ட்டியில் வந்து அவங்களுக்கு நான் எப்பவும் சொல்லுவேன், அந்த அமைப்புகள் ரொம்ப நல்லா வச்சுருப்பாங்க. அதுவும் அவங்களுக்கு வந்து அந்த லீகல் விங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் டிஎம்கேல. அப்போ வந்து அவங்க லீகல் விங் வந்து இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதை எடுத்துகிட்டு போய் இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குது, 30 நாள் இல்லாட்டி 3 மாதத்துக்குள்ள எந்த ஒரு பில்லு பாஸ் பண்ணி தீரணும். இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் போட்ட இந்த பில். ஓகே, அதை வந்து நீ வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆள் கிடையாது. நீ வேணா இல்லைன்னா மாற்றங்கள் கொண்டு வரலாம். ஆனால் கடுப்பில் போட்டுக்கிட்டு வருஷக்கணக்கா அப்போ அந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அப்போ இதெல்லாம் அகங்காரம், திமிரு,
தட் இஸ் இந்த எங்கெல்லாம் எதிர்கட்சி ஆளும் கட்சியாக இருக்குதோ அவங்கள வந்து புண்படுத்தணும், அவங்கள அழ வைக்கணும், எதுவுமே டெவலப்மெண்ட்டே ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த கவர்னர் இது வந்துட்டு ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா இந்த மாதிரி எங்கே பஞ்சாப்லேயும் இப்படி தான் ஆயிட்டுருக்குது, கேரளாலேயும் இது இப்படி தான் ஆயிட்டுருக்கு. இதில் வந்து உதாரணமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துப்போ இது ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட்டு. ஆனால் இதை வந்து ஒரு அதிமுககாரன் பைத்தியக்காரன் ஒரு பேச்சாளர் சொல்கிறான், இது ஒன்றும் பெரிய இது கிடையாது, சாதனை கிடையாதுன்னா இது கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல மூவ். ஏன்னா இது இனிமேல் வருங்காலம் வருது கவர்னர்ஸ்க்கு இது ஒரு வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு இதை போட்டிருக்குது. இந்த மாதிரி இந்த டைமுக்குள்ள இவ்வளோ நாள் இந்த பேச்சே கிடையாது, அவன் பாட்டுக்கு வச்சிருப்பான் வருஷ கணக்கில். அப்போ வந்து இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, 30 நாளில் இது பில்ஸ் பாஸ் பண்ணும், இல்லாட்டி ரொம்ப போனால் 3 மாதம்னு சொல்லி. அப்போ வந்து ஏதோ ஒரு தீர்வு கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒரு பைத்தியக்காரன் பேசிகிட்டு இருக்கான் அதிமுகவில். இதை விட பெரிய சாதனை கிடையாது இது. அதுங்களுக்கு முதுகெலும்பு இல்லை. அதுங்க வந்துட்டு நீ பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சியில் 2000 இன்க்ளூடிங் ஜெயலலிதா இருக்கும்போதே இந்த கவர்னர் வந்து இந்த வைஸ் சான்சலர்ஸ் யூனிவர்சிட்டிஸ்க்கு வைஸ் சான்சலர் ஒரு வருஷம் இல்லாமல் இருந்தாங்க. 1 வருஷம் 1.5 வருஷம் இல்லை. அப்புறமேல் 8 கோடி 10 கோடி வியாபாரம் பேசுகிறாங்க அந்த பதவிக்கு. அப்போ அவன் அங்கே வந்தவன் என்ன பண்ணுவான், அவனும் அந்த யூனிவர்சிட்டியை கொள்ளாடிப்பான். அப்போ வந்து இந்த திராணி இல்லை இவனுங்களுக்கு கேஸ் போட்டு வாங்குறதுக்கு. ஏதோ ஒன்று டிஎம்கே கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து அதை பாராட்டணும். நம்ம வந்துட்டு எல்லாமே தப்புன்னு சொன்னால் அந்த ஊழலை பற்றி நம்ம பேசிக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கு இந்த தீர்ப்பு வந்து ஒரு நல்ல லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா இது நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, இது வந்து மற்ற மாநிலத்திலையும் எங்கெல்லாம் இந்த கவர்னர்கள் வந்து இந்த அயோக்கியத்தனத்தை பண்ணுறாங்களோ, இந்த பிஜேபி ஏஜென்ட்டாக நடந்து இது எல்லாரும் காங்கிரஸ் நடந்தப்போ இது பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ பிஜேபி அந்த மாதிரி. அதில் இதுக்கு ஒரு பெரிய ஒரு தீர்வு வந்திருக்கு. அதில் இது தவறுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, இது ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட்டு. அதில் வந்து நம்ம வந்து டிஎம்கேக்கு நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு பாராட்டு சொல்லியே தீரணும். நம்மளுக்கு அவங்கள பிடிக்குதோ இல்லையோ அது வேறு விஷயம். ஏன்னா அவங்க ஊழல் பண்ணுறது, அந்த ஊழலை பற்றி நம்ம பேசலாம். ஆனால் எது நல்லது பண்ணுறாங்களோ அதை நம்ம வந்து பாராட்டியே தீரணும். இவங்களாண்ட சும்மா எடுத்துக்கு வச்சதுக்கெல்லாம் இது தவறு அது தவறுன்னு சொன்னோன்னா எதுவுமே உருப்படாது. ஓகே, இந்த அதிமுகவில் இருக்கவங்க எல்லாருமே என்னென்னா பிஜேபிக்கு எதுக்கு ஜால்ரா அடிக்கிறேன்னா அங்கே 99% ஊழல். நான் கட்சிக்காரங்களை சொல்ல மாட்டேன், அந்த பதவியில் இருந்தானுங்க பாருங்க, மந்திரி இவனுங்கெல்லாம் எல்லாருமே ஊழல் பண்ணிட்டு இப்போ வந்து பிஜேபி அதை வச்சுட்டு அவங்கள மிரட்டிட்டு இருக்காங்க, நீ வந்து அலையன்ஸ் போடு. அதில் இந்த மாற்றங்கள் எல்லாம் வரணும்னா நம்ம மக்கள் தான் வந்து நல்ல பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஊழல் பண்ணவனையே மறுபடியும் தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஏன்னா இது வந்துட்டு கடைசியில் எல்லாத்துக்குமே பாதிக்கப்படுது இது. ஓகே, நன்றி.